காலம். இன்றைய சிந்தனையின் தலைப்பு தவக்காலத்தின் தாற்பயம் உணர்வோம். மீண்டும் ஒரு தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம் மீது வைத்துள்ள அளவற்ற அன்பினால் அவர் ஏற்றுக்கொண்ட வேதனைகளையும் பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கின்ற காலத்தில் நாம் ஒரு சிறிதாவது நமது உடலில் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மேல் நமக்கிருக்கும் அன்பை காண்பிக்கும் காலம்தான் தவக்காலம். கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம் என்கின்றார் இயேசுவின் அன்பு சீடர் யோவான். இந்த அன்பை பேச்சில் மட்டுமல்ல, செயலில் காட்ட வேண்டும். அன்பின் அடையாளம்தான் தியாகம். என்மேல் கொண்ட அன்பினால் தான் ஆண்டவர் தியாகம் செய்தார், வேதனையை ஏற்றுக்கொண்டார். ஆம், இதுதான் மாபெரும் தியாகம். உபவாசம், செபம், தான தர்மம் செய்வது தூய்மையான வழியாகும். இறைவனோடு நெருங்கி அவரோடு இணைந்து ஐக்கியமாவது தான் உண்மையான உபவாசம். மோசேயும் இயேசுவும் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஆண்டவரோடு இணைந்திருந்தார்கள். நாம் நோன்பிருந்து செபிக்கின்ற போது முடியாத எக்காரியமும் முடியும், நிறைவேறும். உபவாசம் உணவு ஒருத்தல் மட்டுமல்ல, இயேசுவினுடைய அன்பிலிருந்து பிரிக்கும் அனைத்தையும் கைவிடுவதும் நோன்புதான். மற்றவர்களை பற்றிய தவறான எண்ணங்கள், குற்ற உணர்வுகள், பழி வாங்கும் நிலைகள், பாவம் சார்ந்த எல்லா நிலைகளையும் விட்டுவிடுவதும் நோன்புதான். பாவம் செய்து அதை உணராமல், உண்மையான மனஸ்தாபப்படாமல், பாவ அறிக்கை செய்யாமல் இருத்தல் எங்களது நோன்பில் அர்த்தமில்லை, பயனும் இல்லை. ஏனென்றால் அங்கு இயேசுவுடன் இணைந்திருக்க முடியாத நிலைதான் இருக்கும். அங்கு இறையன்பை அனுபவிக்க முடியாது, கண்டுகொள்ள முடியாது. தவக்காலத்தில் எமது இதயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். இதை இறைவாக்கினர் ஜோவேல் அழகாக கூறுகின்றார். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அன்பும் பரிவும் கொண்டதே இதயமாகும். அது தன் இயேசுவின் திரு இதயம், நிறைவான முழுமையான இதயமாகும். ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்ட எமக்கு கட்டாயம் அத்தகைய இதயம் இருக்கும். அதை நாம் உயிர்த்துடிப்புள்ள அன்பு, பரிவு, கருணை நிறைந்த இதயமாக புதுப்பிப்போம். எமது இதயங்களை இறைவன் குடிகொள்ளும் ஆலயமாக வைப்போம். உபவாசத்தோடு நின்று விடாமல் உணவு உடை இல்லிடம் இன்றி தவிப்போருக்கு ஏமாளி என்ற உதவிகளை செய்து ஆண்டவர் விரும்பும் தவத்தை நோன்பு நாம் செய்வோம். அப்போதுதான் இத்தவக்காலம் தியாகம் நிறைந்த காலமாக அமையும். இதனூடாக நாம் விண்ணக அரசை சுதந்திரிக்க கொள்ளலாம்.